தம்பிக்கு நம்ம பார்சல் பண்ண போகிறோம். அந்த தம்பி பேர் ஊரெலாம் கேட்காதீங்க. என்ன வயசு, என்ன கோளாறு, அதை மட்டும் கேளுங்க. இப்போது அவருக்கு வயசு 40. 2 குழந்தைகள் உள்ள ஒரு தந்தை. நம்ம தமிழ்நாடு தான். பிரச்சனை ஆர்வம் மட்டும் இருக்குது, செயல்பாடு இல்லை. அதற்கான ஒரு சொல்யூஷன் இது. ஆணுறுப்புக்கு அப்ளை பண்ணக்கூடிய ஒரு எண்ணெயும் 1 மாதத்திற்கான மருந்தும் அனுப்புகிறோம். இது விளம்பரத்திற்காக கருத வேண்டாம். இதை ஏன் நம்ம இப்போ கொடுக்குறேன் அப்படின்னா, ரொம்ப பேர் ஃபோன் பண்ணியிருக்கீங்க, ஆனால் வீடியோ பார்த்த மாதிரி காட்டலை. ஆனால் ஃபோன் நம்பர் எப்படி உங்களுக்கு இதாகுதுன்னு தெரியலை. ஆனால் அந்த மாதிரி உள்ளவங்க தாராளமாக கேளுங்க. கேட்டுட்டு விடுறீங்க அப்படின்னா அது ஏக்கத்தில் வாழ்கிற அர்த்தம். அந்த ஏக்கத்தில் வாழாதீங்க அப்படிங்கிறது தான் நம்மளுடைய சித்தாந்தம். எந்த நிமிஷம் நம்ம இந்த பூமியை விட்டு போகும்னு தெரியாது யாருக்கும். அதனால் இருக்கிற வரைக்கும் ஏக்கமில்லாமல் வாழ்ந்து செல்லுங்கள். இருக்கிற வரைக்கும் ஏக்கமில்லாமல் வாழ்ந்து செல்லுங்கள். அதாவது ஆரோக்கியத்தை தொலைச்சி அதை இது தேவைகளை சம்பாதிச்சு மறுபடியும் ஆரோக்கியத்தை தேடுறதுக்காக அதை இழக்கிறத தவிர, அதுக்கு முன்பே அதுதான் நம்ம ஔவையார் பாடின பாட்டு, வருமுன் காப்பு வந்தான் அறிவாளி அப்படிங்கிற மாதிரி. நம்ம வர்றதுக்கு முன்னாடி காவலுக்கு ஆக்கலைன்னாலும் கூட வந்து அவசப்படாமல் இருக்கிறதுக்கு என்ன முயற்சியோ அதை பண்ணுங்க. சரி, இது என்னத்துக்காகங்கய்யா? ஒரு வார்த்தையில் சுருக்கமாக சொன்னேன், இருந்தும் கூட கொஞ்சம் தெளிவாக சொல்கிறேன். அதாவது விந்து விட்டவன் நொந்துகிட்டான் அப்படிங்கிற ஒரு பழமொழி உண்டு. இவருக்கு இளம் வயதில் என்ன காரணமோ, நிறைய கஷ்டப்பட்டிருக்கலாம், அதனால் பலகீனமாக இருக்கலாம், அல்லது வேறு என்ன பழக்கமோ, ஆக டோட்டல் அவுட். ஒரு நிமிஷம், அதாவது 60 செகண்ட் என்பது அதிகம். இரண்டாவது, விடவிடப்பு, நடுக்கம், பயம், அச்சம். 2 குழந்தை பிறந்த பிறகும் ஒரு மனிதனுக்கு அச்சம் கூச்சம் இருக்கிறது என்றால் அதிலேருந்து நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். இன்றைக்கி 99% நம்ம நாட்டிலன்னு இல்லை, பொதுவாக உலக நாடுகள் வரைக்கும் அதில் வீக்கு தான். இல்லைன்னுலாம் யாராலையும் சொல்ல முடியாது. அப்படி சொல்கிறவங்க இருந்தால் தைரியமாக என்கிட்ட வாங்க, அதுக்குண்டான விஷயம் என்னன்னு நான் காட்டித்தரேன். அப்போ அவருக்கு அனுப்புகிறோம். அந்த மாதிரி இன்னொரு நண்பர் கேட்டிருந்தார், ஒரு இன்னும் ஒரு 500 ரூபா இது மட்டும் அட்வான்ஸாக அனுப்பியிருந்தார். அவரையும் பேர் சொல்ல விரும்பலை. கேட்குறவங்க நேரடியாகவும் வரலாம், தொடர்பும் கொள்ளலாம். சும்மா ஃபோனில் 1 நாள் 2 நாள் பேசிவிட்டு அப்படி பொத்துன்னு போட்டிங்கன்னா உள்ளுக்குள்ளே நீங்கள் இவ்வளவு ஏக்கத்தில் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். பட் அந்த ஏக்கத்தை வெளிப்படுத்துங்க, தப்பு இல்லை. ஸோ அந்த மாதிரி உள்ளவங்க வாங்க, ஃப்ரீ கவுன்சிலிங். ஓகே.